ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோல வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்க, பிஜிடிஆர்பிக்குரிய யூனிட் 2 ஹிஸ்டரிக்குரிய கொஸ்டின் வந்து எஸ்டர்டே குடுத்திருந்தோம். அந்த யூனிட் 2க்குரிய டெஸ்ட் 2க்குரிய ஆன்சர் தான் இன்னைக்கு இந்த வீடியோல வருது. ஸோ அத வந்து எல்லாருமே அட்டெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். நேத்து எஸ்டர்டே வந்து கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்குரிய ஆன்சர் தான் இன்னைக்கு வந்திருக்குது. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்றத பார்த்துக்கோங்க. ஸ்கோர் கம்மியா இருந்தாலும் வருத்தப்படாதீங்க. நம்ம அடுத்து போகும்போது எக்ஸாம்க்குள்ள நீங்க எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருவீங்க. ஸோ வருத்தப்படாதீங்க. ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதை பத்தி ஒண்ணுமே இல்ல. சூப்பர் 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 அப்படின்னு உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். நம்ம சேனல்ல அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். குத்புதீன் ஐபக்கின் ஆட்சியின் தலைநகர் எது? குத்புதீன் ஐபக்கோட ஆட்சியோட தலைநகர் எது அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் பாருங்க, லாகூர். அவரோட ஃபர்ஸ்ட் தலைநகர் எதுன்னு கேட்டீங்கன்னா லாகூர். குத்புதீன் ஐபக்கோட தலைநகர் லாகூர். கெய்சாளர்கள் காலத்தில் கட்டப்பட்டு கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில் பராமரிப்பு செய்த கோயில் எது? கெய்சாளர்கள் ஆட்சி காலத்துல கட்டப்பட்டு கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்துல வந்து பராமரிப்பு செய்யப்பட்ட கோயில் எது அப்படின்றதான் கொஸ்டின். விருப்பாட்சியர் கோயில். விருப்பாட்சியர் கோயில்ன்றது அதோட சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, உஷா பரிணயம் ஜாம்பவதி கல்யாணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? உஷா பரிணயம் ஜாம்பவதி கல்யாணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர். கிருஷ்ணதேவராயர். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 4. முகமது கோரியின் இறப்பிற்கு பின் கிபி 1206 ஆட்சிக்கு வந்தவர் யார்? முகமது கோரியோட இறப்புக்கு பின்னாடி கிபி 1206 ஆட்சிக்கு வந்தவங்க யாருன்னா குத்புதீன் ஐபக். இவர் தான் ஆட்சிக்கு வராங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கீழ் ஏரி வாரியம், தோட்ட வாரியம், பஞ்சார வாரியம் போன்ற வாரியங்கள் யாரின் கீழ் இருந்தது? கீழ் ஏரி வாரியம், தோட்ட வாரியம், பஞ்சவார வாரியம் போன்ற வாரியங்கள் வந்து யாரின் கீழ் இருந்தது அப்படின்னா ஆன்சர் பாருங்க, கர்ணம். கர்ணம் கர்ணம் அந்த அதிகாரி கீழே தான் இதெல்லாமே இருந்திருக்குது. கீழ் ஏரி வாரியம், தோட்ட வாரியம், பஞ்சார வாரியம் இதெல்லாமே வந்துட்டு கர்ணம் அப்படின்ற அதிகாரி கீழே தான் இருந்திருக்கு. இது வின் பிளஸ் வின் அகாடமியின் பிஜிடிஆர்பி ஹிஸ்டரிக்குரிய கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 2ல மாடல் டெஸ்ட் இது 2. கொஸ்டின் ஆல்ரெடி எஸ்டர்டே கொடுத்திருந்தோம். அதோட ஆன்சர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, விஜயநகர நாணயம் எது? வராகன். விஜயநகரோட நாணயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வராகன் தான் அதோட நாணயம். அடிமை வம்சத்தை நிறுவிய முதல் சுல்தான். எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான். அடிமை வம்சத்தை நிறுவிய முதல் சுல்தான் யாருன்னா குத்புதீன் ஐபக் தான் இதோட சரியான ஆன்சர். அடிமை வம்சத்தை நிறுவிய முதல் சுல்தான் குத்புதீன் ஐபக். கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க, ஆண்டாளின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் அமுக்த மால்யதா என்ற நூல் எழுதியவர் யார்? ஆண்டாளின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் அமுக்த மால்யதா என்ற நூலை வந்து எழுதினவங்க யார் அப்படின்றதான் கொஸ்டின். யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் தான் எழுதுறாங்க. ஆண்டாளின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் அமுக்த மால்யதா என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ண தேவராயர் அப்படின்றதான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க, கிபி 1520 தன் தாய் நாகலாதேவியின் நினைவாக கிருஷ்ணதேவராயர் உருவாக்கிய நகரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாகலாபுரம் தான். நாகலாபுரம் தான். அவரோட தாய் வந்து நாகலாதேவி நினைவாக உருவாக்குறாரு. யார் உருவாக்குறாங்கன்னா கிருஷ்ணதேவராயர் தான் உருவாக்குறாரு. எந்த இயர்னா 1520 அப்படின்றதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், பழைய நினைவு சின்னங்களை காப்பதில் அக்கறை கொண்ட டெல்லி சுல்தான் யாருன்னா பிரோஸ் துக்ளக் தான். பழைய நினைவு சின்னங்களை வந்து ஒரு சேஃப்டியா பாத்துக்குவார்ப்பா அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரோஸ் துக்ளக் தான் பாத்துக்குவாங்க அப்படின்றது தான். கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க, துக்ளக் வம்சத்தின் கடைசி ஆட்சியாளர் யார்? துக்ளக் வம்சத்தோட கடைசி ஆட்சியாளர் யாருன்னா நசிருதீன் முகமது தான் கடைசி ஆட்சியாளர். நசிருதீன் முகமது தான் கடைசி ஆட்சியாளர். நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க, டெல்லி சுல்தானியர் கால துறைமுகங்கள் யாவை அப்படின்றதான். டையூ, ரோவா, கொச்சி. டையூ, ரோவா, கொச்சின்றதான் அதோட சரியான ஆன்சர். டெல்லி சுல்தானியர் கால துறைமுகங்கள். நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க, டெல்லி சுல்தானியர் கால வருவாய்த்துறை அதிகாரிகள் யார் அப்படின்னாக்க டெல்லி சுல்தானத்தோட வருவாய்த்துறை அதிகாரிகள் யாருன்னா சவுதிதார்கள், முகத்தமர்கள். சவுதிதார்கள், முகத்தம்கள் அப்படின்றதான் அதோட சரியான ஆன்சர். 2 பேர் இருக்காங்க, சவுதிதார்கள், முகத்தம்கள் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க, டெல்லி சுல்தான் காலத்தில் இருந்த கல்வி கற்ற பெண்கள் யாருன்னா பத்மாவதி, ரூப்மதி அப்படின்றதுதான் சரியான ஆன்சர். பத்மாவதி, ரூப்மதி அப்படின்றதுதான் சரியான ஆன்சர். 2 பேர் இருக்கிறாங்க, பாத்துக்கோங்க.
இது எந்த காலத்துல அப்படின்னா டெல்லி சுல்தான்களோட காலத்துல. நெக்ஸ்ட், போர்த்துகீசிய ஆளுநர் அல்புகர்க்கிடம் நல்லுறவை பேணியவர் யார்? போர்த்துகீசிய ஆளுநர் அல்புகர்க்கிட்ட வந்து நல்லுறவை பேணியவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர் தான். போர்த்துகீசிய ஆட்சியை வந்து நிலைபெறச் செய்தவர், நல்லா ஸ்ட்ராங் பண்ணவர் யாருனாலும் அல்புகர்க் தான். நெக்ஸ்ட், துளு வம்சத்தின் காலம் எது? துளு வம்சத்தோட காலம் எது அப்படின்றாங்க. சங்கம, சாளுவ, துளுவ, அரவேடு அப்படின்றோம்ல, அதுல துளு வம்சத்தோட காலம் எது அப்படின்னா 1505 இருந்து 1570 கிபி. 1505 இருந்து 1570 அப்படின்றதுதான் இதோட காலம். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 17. அபினவ போஜா என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்த பேர்ல அழைக்கப்படுறவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் தான் அழைக்கப்படுறாங்க. அபினவ போஜா என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணதேவராயர். கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க, விஜயநகர பேரரசின் ஆரம்பகால தலைநகரம் எது அப்படின்னா ஹம்பி. விஜயநகர பேரரசோட ஆரம்பகால தலைநகரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹம்பி. கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க, மம்லுக் அதாவது அடிமை என்ற எந்த மொழி வார்த்தை இது அப்படின்னா அரபிய வார்த்தை தான். மம்லுக் அப்படின்றது அரபிய வார்த்தை. ரைட். கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க, 20. சையது வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? கிசிர்கான் சையது அப்படின்றவர் தான் சையது வம்சத்தை வந்து தோற்றுவிக்கிறாங்க. யார் அப்படின்னா கிசிர்கான் சையது. எந்த வம்சத்தை அப்படின்னா சையது வம்சத்தை. நெக்ஸ்ட் பாருங்க, 21 பாருங்க, டெல்லி சுல்தானத்தில் மிக குறைந்த காலம் ஆட்சி செய்த வம்சம் எதுன்னா கில்ஜி வம்சம் தான். டெல்லி சுல்தானத்தில் வந்து மிக குறைந்த காலம் ஆட்சி செய்த வம்சம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கில்ஜி வம்சம் தான் மிக குறைந்த காலம் வந்து ஆட்சி செய்யுது. அடிமைகளின் அடிமை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா இல்துமிஸ். அடிமை அப்படின்னா அதாவது வந்து குத்புதீன் ஐபக் சொல்லுவாங்க, அவரோட மருமகன் தான் இல்துமிஸ். அடிமைகளின் அடிமை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இல்துமிஸை தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க, சகல்கானி எனப்படும் 40 நபர் குழுவை வந்து ஏற்படுத்தியவர் யாருன்னா இல்துமிஸ் தான். சகல்கானி எனப்படும் 40 நபர் குழுவை ஏற்படுத்தியவர் இல்துமிஸ். கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க, யாருடைய காலத்தில் அரசு வெளியிட்ட நாணயங்களில் கலிபாவின் பெயர் பொறிக்கப்பட்டது? இல்துமிஸ் வெளியிட்ட அந்த நாணயங்கள்ல தான் வந்துட்டு கலிபாவோட பெயர்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கலிபாவோட நாணயம் பெயர்கள். கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க, அடிமை மன்னர்களுள் மிகச்சிறந்த மன்னன் யாருன்னா கியாசுதீன் பால்பன் தான். அடிமை மன்னர்களுள்ள மிகச்சிறந்த மன்னர் யாருன்னா பால்பனை தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 26. சுல்தான் இறைவனின் நிழல், அதாவது என்ன சொல்றாங்கன்னா சில்லி இல்லா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கூறியவர் யாருன்னா பால்பன் தான் சொல்றாரு. சுல்தான் தான் இறைவனோட நிழல் அப்படின்னு. சுல்தான் தான் கடவுள் அப்படின்ற லெவலுக்கு கொண்டு போய் பேசுறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பால்பன் தான் பேசுறாரு. நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 27. தெய்வீக உரிமை கோட்பாட்டில் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருந்தவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. தெய்வீக உரிமை கோட்பாட்டுல ஆழ்ந்த நம்பிக்கை வச்சிருந்தவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 28. தேவகிரியை ஆட்சி செய்தவர்கள் யார் அப்படின்னா யாதவர்கள் தான் ஆட்சி செய்யறாங்க. தேவகிரி ஆட்சி செஞ்சவங்க யார் அப்படின்னா யாதவர்கள். யாதவர் தான் ஆட்சி செய்யறாங்க. எது அப்படின்னா தேவகிரிய. நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 29. அலாவுதீன் கில்ஜி காலத்தில் குதிரைகளுக்கு சூடுபடும் முறை எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா தாக். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அலாவுதீன் கில்ஜி காலத்துல வந்து குதிரைகளுக்கு சூடுபடும் முறை எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா தாக் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. தாக் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 30. முகமது பின் துக்ளக் வேளாண்மைக்கு என ஏற்படுத்திய தனி துறையின் பெயர் யாது அப்படின்னா திவான் இ அமீர் கோரி. முகமது பின் துக்ளக் வேளாண்மைக்கு என ஏற்படுத்திய தனி துறையோட பெயர் எது அப்படின்னா திவான் இ அமீர் கோரி அப்படின்றது அதோட சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 31 பாருங்க, துக்ளக் வம்ச முடிவுக்கும் டெல்லி சுல்தானத்தின் வீழ்ச்சிக்கும் காரணமான படையெடுப்பு எது அப்படின்னா தைமூர் படையெடுப்பு தான். துக்ளக் வம்ச வீழ்ச்சிக்கும் அதாவது டெல்லி சுல்தானத்து வீழ்ச்சிக்கும் இது ரெண்டுக்குமே காரணமானது எது அப்படின்னாக்கா தைமூர் படையெடுப்பு தான் அதுக்கு காரணமா இருந்திருக்கு அப்படின்றாங்க. கொஸ்டின் நம்பர் 32. டெல்லி சுல்தானி ஆட்சி முறையில் திவானி ரிசாலத் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா அயலுறவுத்துறை, அதாவது வந்து வெளியுறவுத்துறைன்றோம்ல அதான் அயலுறவுத்துறை தான் அதோட சரியான ஆன்சர். டெல்லி சுல்தானி ஆட்சி காலத்தில் திவானி ரிசாலத் அப்படியே வந்து ரிலாக்ஸா அப்படியே வெளிநாடு போயிட்டு வர்றது அப்படின்ற மாதிரி வெளியுறவு துறை, அயலுறவுத்துறை. நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 33 பாருங்க, டெல்லி சுல்தானத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னா இப்ராஹிம் லோடி. டெல்லி சுல்தானத்தின் கடைசி அரசர் யாருன்னா இப்ராஹிம் லோடி. இதுக்கடுத்து யார் வந்துருவாங்க அப்படின்னா பாபர் வந்துருவாரு. நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 34. படை வீரர்களுக்கு மானியம் கொடுப்பதையும் ஜாகிர் கொடுப்பதையும் வழக்கத்திற்கு கொண்டு வந்தவர் யாருன்னா அப்ரோஸ் துக்ளக். படை வீரர்களுக்கு மானியம் கொடுப்பதையும் ஜாகிர் கொடுப்பதையும் வழக்கத்துக்கு கொண்டு வந்தது யாருன்னா அப்ரோஸ் துக்ளக். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 35. புரோசா கோட்லா கோட்டை எங்குள்ளது அப்படின்னா டெல்லியில தான் இருக்கு. புரோசா கோட்லா கோட்டை எங்குள்ளது அப்படின்னா டெல்லியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கொஸ்டின் நம்பர் 36. துக்ளகாபாத் நகரை நிர்மாணித்தவர் யார் அப்படின்னா கியாசுதீன் துக்ளக். துக்ளகாபாத் அப்படின்ற அந்த நகரை வந்து நிர்மாணித்தவங்க யார் அப்படின்னா கியாசுதீன் துக்ளக் அப்படின்றதான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 37 பாருங்க,
ஆந்திர கவி பிதாமகன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா அல்லசாணி பெத்தண்ணா. ஆந்திர கவி பிதாமகன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா அல்லசாணி பெத்தண்ணான்றதான் இதோட சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 38 பாருங்க. கிருஷ்ணதேவராயரை அலங்கரித்த 8 கவிஞர்களுள் எவ்வாறு அழைக்கப்படுறாங்க? கிருஷ்ணதேவராயரை வந்து 8 கவிஞர்கள் வந்து அலங்கரிக்கிறாங்க. அது வந்து எவ்வாறு அழைக்கிறாங்கன்னா அஷ்டதி கஜங்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அஷ்டதி கஜங்கள். நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 39. பாதுகாத் இ பராசாக் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா பிரசாத் துக்ளக் தான். பாதுகாத் இ பராசாக் அப்படின்ற நூலை எழுதியவர் யாருன்னா பிரசாத் துக்ளக் தான் எழுதுறாங்க. கொஸ்டின் நம்பர் 40 பாருங்க. ஸ்ரீ என்ற நகரை நிர்மாணித்தவர் யார்? அலாவுதீன் கில்ஜி. ஸ்ரீ அப்படின்ற நகரை நிர்மாணிச்சவங்க யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி அப்படின்றதான் அதோட சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 41 பாருங்க. அலாவுதீன் கில்ஜியால் குதிப் மினாரின் நுழைவாயிலான அலைந்தர் வாசா எப்பொழுது கட்டப்பட்டது? அலாவுதீன் கில்ஜியால தான் அலைந்தர் வாசா கட்டப்பட்டிருக்கு. யாரால கட்டப்பட்டுச்சு அப்படின்னா அலாவுதீன் கில்ஜியால தான் கட்டப்பட்டது. இது எங்க கட்டியிருக்காங்கன்னா குதிப் மினாரோட அந்த நுழைவாயில் தான் கட்டிருக்காங்க. ஆர்ச் தான் பண்ணியிருக்காங்க. அது எப்போ பண்ணாங்க அப்படின்னா கிபி 1311ல பண்ணியிருக்கிறாங்க. கிபி 1311ல பண்ணியிருக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 42. அடிமை வம்சத்தின் கடைசி அரசர் கைக்பாத். அடிமை வம்சத்தோட கடைசி அரசர் யாருன்னா கைக்பாத். நெக்ஸ்ட் 43 பாருங்க. டெல்லியில் உள்ள குதிப் மினாரை கட்டி முடித்தவர் யார் அப்படின்னா இல்துமிஸ் கட்டி முடித்தவர். கட்ட ஆரம்பிச்சவர் யாருன்னா குத்புதீன் ஐபக்கு. கட்டி முடிச்சவர் வந்து அவரோட மருமகன் இல்துமிஸ். நெக்ஸ்ட் பாருங்க. இல்துமிஸ் வெளியிட்ட வெள்ளி நாணயத்துல அதாவது வந்து அந்த வெள்ளி நாணயம் எவ்வளவு இருக்கும்னா 175 குண்டுமணி இருக்கும். 175 குண்டுமணி இருக்கும். அது எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா டங்கா. இல்துமிஸ் வெளியிட்ட வெள்ளி நாணயத்தின் பெயர் யாதுன்னா டங்கா. 45 பாருங்க கொஸ்டின் நம்பர். இல்துமிஸ் ஆட்சியின் போது அடிமையாகவும் இளைஞராகவும் இருந்த உலுக்கான் என்பவர் யாருன்னா உலுக்கான் தான் பால்பன். பால்பன் தான் உலுக்கான். இல்துமிஸ் ஆட்சியின் போது அடிமையாகவும் இளைஞராகவும் இருந்த உலுக்கான் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா நம்ம பால்பன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 46 பாருங்க. மேவார் அரசரின் மனைவி ராணி பத்மினி எந்த முறையில் இறந்தார் அப்படின்னா ஜௌகர் முறையில தான். அதாவது வந்து தீக்குளிச்சிருக்கிற ஜௌகர் முறையில தான் இறக்குறாங்க. மேவார் அரசரின் வந்து மனைவி ராணி பத்மினி வந்து எந்த முறையில் இறங்குறாங்க அப்படின்னா ஜௌகர் முறையில தான் இறக்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 47 பாருங்க. முகமது பின் துக்ளக்கால் தலைநகர் டெல்லியில் இருந்து அதாவது அந்த தலைநகர் வந்து டெல்லியில இருந்து எங்க மாற்றப்பட்டது அப்படின்னா தேவகிரி. தேவகிரி என்ன பேருப்பா அப்படின்னா தௌலதாபாத். தௌலதாபாத்துக்கு தான் மாற்றப்பட்டது. முகமது துக்ளக்கின் தலைநகர் வந்து டெல்லியில இருந்து தௌலதாபாத்துக்கு மாற்றப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 48. டெல்லியில் மருத்துவமனை அமைத்தவர்னா பிரஸ் துக்ளக் தான். பிரஸ் துக்ளக் தான் நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருப்பார் போல. டெல்லியில வந்து மருத்துவமனை அமைத்தவர் யாருன்னா பிரஸ் துக்ளக் தான். கொஸ்டின் நம்பர் 49 பாருங்க. அதிசய பிறவி இயற்கையின் வினோதம் அதிர்ஷ்டம் இல்லாதவர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா அவ்வளவு சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னா முகமது பின் துக்ளக். அதிசய பிறவி இயற்கையின் வினோதம் அதிர்ஷ்டம் இல்லாதவர் என்று அழைக்கப்படுவது யாருன்னா முகமது பின் துக்ளக். அதாவது வந்து ஹுமாயூனையும் அது மாதிரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவரையும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். முகமது கோரி தன் தங்க நாணயங்கள் சிலவற்றில் எந்த பெண் கடவுள் உருவத்தை பொறித்தார் அல்லது படைத்தார்? ஒரு ஒரு ஸ்லாஸ் போட்டுக்கலாம். பொறித்தார் அல்லது படைத்தார் அப்படின்னா லட்சுமி. முகமது கோரி தன் தங்க நாணயங்கள் சிலவற்றில் எந்த பெண் கடவுள் உருவத்தை பொறித்தார் அப்படின்னா லட்சுமியோட உருவத்தை தான் பொறிக்கிறாங்க. யாரு அப்படின்னா முகமது கோரி. எதுல அப்படின்னா அவங்களோட தங்க நாணயத்துல தான் பொறிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் எல்லாமே கண்டிப்பா வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இது டைரக்டாவோ இல்ல இன்டைரக்டாவோ உங்களுக்கு கண்டிப்பா அது எக்ஸாம்ல உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ தொடர்ந்து படிங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் ரிப்பீட் போட்டு பார்த்துக்கோங்க. அந்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச்.